ஆக தேர்தல் தோல்வி என்பது நம்மை தோழச் செய்வது இல்லை. காமராஜர் தோற்றதற்கு பின்னால் அண்ணாவிடம் போய் சொன்னார்கள், அண்ணா காமராஜரையை தோற்கடித்து விட்டோம். அப்போது அண்ணா சொன்னார், திருத்திக் கொள்ளுங்கள், இது காமராஜரையை தோற்கடிக்கிற நாடு. எனவே வெற்றி பெற்றவர் நம்மை விட வீரியம் கொண்டவர், நம்மை விட வலிமையானவர், நம்மை விட சிறந்தவர் என்பது அல்ல. தட்டு தடுமாறி அங்கே இங்கே ஆள் சேர்த்து ஆட்சி நடத்த வேண்டிய நிலையில் தான் அவர்கள் இருக்கிறாரே தவிர அள்ளி கொடுக்கவில்லை, மறந்துவிட்டார். முதுகில் குத்துகிற துரோகிகளையும் தெரியும், சிரித்துக் கொண்டே பேசுகிற ஏமாற்றுகிறவர்களையும் தெரியும், உடன் வந்து கொண்டே திடீரென்று காணாமல் போகிறவர்களையும் தெரியும். கலைஞருடைய மற்ற பரிமாணங்கள் எல்லாம் அவருக்கு புகழ் சேர்த்தது. ஆனால் கலைஞருக்கான அடையாளம் அவர் ஒரு போராளி, கடைசி நிமிடம் வரை போராளியாகத்தான். அண்ணா போய் ஒரு கல்லூரியில பேசுகிறார், தொண்டை விம்முகிறது, தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறார். அதுல இருக்கிற வேறொரு கட்சியை சார்ந்த மாணவன் அதை தட்டிவிட்டான். தட்டிவிட்டவர்கள் தான் இன்றைக்கும் தட்டிவிட்டு நிற்கிறார்கள். முதலமைச்சராக இருந்ததற்கு பின்னால் ஒரு மனிதன் வீதியில இறங்கி போராடி கைதாகின்ற அளவிற்கு தயவு செய்து இந்தியாவில் வேறு ஒரு தலைவனை எனக்கு காட்டுங்கள். நாங்கள் ஏதோ இல்லாதை பொல்லாதை சொல்லி கலைஞரை போல யாரும் இல்லை என்று சித்தரிக்கை இங்கே வரவில்லை.